நமக்கு ரெஸ்ட்ரேஷன் அந்த காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருந்தார். ஏன் இழந்து போயிட்டோம் அப்படின்னா, நம்முடைய நோக்கம் இல்லாமல் எதற்காக தேவன் என்னை அழைத்தார் அல்லது எதற்காக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றதான நோக்கம் இல்லாதபடிக்கு நாம் செயல்படுகிறதுனாலே தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவே இல்லை. அதனால் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறதான செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய லக்கை கண்டுபிடித்து இழந்து போனதை மீட்டு கொள்ளுதல், உடைந்து போனதை சரி செய்தல். இதுதான் இந்த நாட்களுடைய செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. நம்முடைய லக்கு என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 12லேருந்து 14 வசனம் வரலும் வாசிக்கலாம். பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12லேருந்து 14 வசனங்களை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கே பவுலுக்கு ஒரு லக்கு ஒன்று இருந்துச்சு. அவருக்கு முன்பாக ஒரு பந்தய பொருளை கர்த்தர் வைத்திருந்தார். அவரை பிடிக்கும் பொழுதே கர்த்தர் அவரை எதற்காக பிடித்தார் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம். இவர் சீஷர்களெல்லாம் துன்பப்படுத்தணும், கிறிஸ்தவர்களெல்லாம் வேதனைப்படுத்தணும்னு சொல்லி அந்த பிரதான ஆசிரியர் இடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர்களை உபத்திரப்படுத்தும்படியாக இவர் போகிறார். போகிற வழியில் கர்த்தர் இவரை பிடிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தார், அவரை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு வழி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு தானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சவுல் சீசர்களெல்லாம் துன்பப்படுத்தும்படியாக அப்போது அந்த பிரதான ஆசிரியர் இடத்துல கடிதம் வாங்கி கொண்டு போகும் பொழுதில் தேவன் சவுலை சந்திக்கிறார். அப்போது இவர் திடீரென்று ஒரு பிரகாசம் வருகிறது. இவர் குதிரையில் போயிட்டு இருக்கிறவர் கீழே விழுந்துறாரு. விழுந்தவனே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இயேசு சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றார். துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ சவுல் சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும்? அவர் பாருங்கள், அடுத்த கேள்வியை, நான் என்ன செய்யணும், உங்களுக்கு சித்தம் என்ன ஆண்டவரே? இந்த நாட்களில் சித்தம் அறியாதபடிக்கு நம்ம நிறைய பேர் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறோம். ஜெபத்தில் சொல்கிறோம், ஆண்டவரே உங்கள் சித்தம் எதுன்னு சொல்லி, ஆனால் சித்தம் எதுன்னு தெரியாமபடி நம்ம பாட்டுக்கு சும்மா ஒரு வார்த்தை சொல்லி சித்தம் எதுன்னு நம்ம சொல்லி ஜெபிக்கிறதுனால சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவது இல்லை. சித்தத்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், தெசலோனிக்கேயர் தெசலோனிக்கேயர்
5ஆம் அதிகாரம். சித்தம் எது என்று சொல்லி நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தை பார்த்தா படித்தா நமக்கு சித்தம் என்ன என்று தெரியும். அதில் பாருங்கள் 14ஆம் வசனத்திலிருந்து, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்போ தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் இந்த வசனத்தில் சொல்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும். சும்மா நம்ம வசனத்தை ஒரு ஜெபம், ஆண்டவரே உங்கள் சித்தம் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல. இந்த வசனத்தை நல்லா கவனித்து குறித்து வச்சுக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14லேருந்து நீங்கள் இந்த வசனங்களை வாசிங்க. 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களையும் நாம் இந்த நாட்களிலே தெளிவாக தியானித்து அவளை கடைபிடிக்கும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்போம். மற்றபடி தேவனுடைய சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்கள் சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே நான் சொல்லிவிட்டு அப்படி ஜெபம் பண்ணுறது கிடையாது. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம உண்மை உள்ளவர்களாய் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், இதற்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல கர்த்தர் ஆபகுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை. நிறைய பேர் தரிசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பிரத்யேகமாக தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டிருந்தாலும் அது இன்னும் ரொம்ப நாளைக்காகவும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்க போகிறதாக இருக்கிறது. தேவன் உங்களை குறித்து என்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், என்ன தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார், இல்லைன்னா தேவன் உங்களுக்கு எந்த வசனத்தை வைத்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், அது சற்று கவனமாக நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். அதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபியாசிக்க வேண்டும். ஏன்னா அது பொய் சொல்லாது. ஒரு சிலர் நினைக்கிறாங்க தேவன் சொன்னது வார்த்தை இப்போ நடக்காது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இல்லைன்னா என் வேலையெல்லாம் முடித்த பின்னாடி, என் குடும்பம்லாம் கட்டின பிறகு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, உங்களுடைய திருமண காரியங்களாகட்டும், உங்களுடைய குடும்பம் கட்டுகிற காரியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய வீடு கட்டுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்காக தேவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க? எரேமியா தீர்க்கதரிசியை அவர் சொல்கிறார், தாயின் கற்பத்திலே தோன்றும் முன்னமே, உருவாக்கும் முன்னமே அவர் என்ன பண்ணிட்டாரா? பெயர் சொல்லி அழைத்தார். அதே போல் நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மை குறித்து ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தான். இதில் இவங்களுக்கு, ஊழியக்காரருக்கு, ஊழியம் செய்யாதவங்களுக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் எது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுருவில் பாருங்கள், 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. இப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகுது. ஒவ்வொரு வருஷமுமே நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தீர்மானம் பண்ணியிருப்போம். புது வருஷத்தில், ஆண்டவரே நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி
அது தொடர்ச்சியாக ஒரு வாரம் அல்லது 2 வாரம், இல்லைன்னா 1 மாதம் 2 மாதம், 3வது மாதத்தில் அந்த செய்தது எல்லாத்தையும் மறந்து போயிடுவோம். அப்போது கர்த்தரிடத்துல நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும் இந்த நாளில். ஆண்டவரே, என்னை எதற்காக தெரிந்து கொண்டீர்? எதற்காக என்னை அழைத்திருக்கிறீர்? அந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவர், எதற்காக என்னை தெரிந்து கொண்டீங்க? எதற்காக என்னை அழைத்திருக்கிறீங்க? அது தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கும் பொழுது நீங்கள் இப்போ இதுவரையிலும் கீழே விழுந்து எழுந்து கீழே விழுந்து எழுந்து வந்தது போல் நீங்கள் இனி வருகிறதான வருஷத்தில் நீங்கள் கீழே விழுந்து எழுதுறது இல்லை, கிடையாது. நிற்கிறீங்க, நின்றுட்டே இருக்க போகிறீங்க. கர்த்தர் வருகிற வரையிலும் அவருக்கு சாட்சியாக இருக்க போகிறீங்க. ஓடுறவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க கர்த்தர் வருகிற வரையிலும். இதுவரையில் நம்ம எழுந்தோம், நின்றோம், கீழே விழுந்துட்டோம். இப்படி இருக்கக்கூடாது. இந்த வருஷம் முடிஞ்ச பின்னாடி அடுத்து 2025 தொடங்குறப்போ நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் தேவ சமூகத்தில் இப்பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளலை, உங்களை அழைக்கலை. நீங்கள் சாதாரணமாக ஒரு விசுவாசி இருப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளலை. சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. 4 பிள்ளைங்களுக்கு பெற்றோராக இருக்கணும்னு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் உறுதியாக சொல்லுகிறேன். அதற்கு நீங்கள் ஜெபிக்கணும். இந்த நாளில் நீங்கள் அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்க? என்னை எதற்காக அழைத்தீங்க? இது தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஓடுற ஓட்டம் எல்லாமே வீணாக போய்விடும். நீங்கள் ஆராதிக்கிறதான ஆராதனை எல்லாம் வீணாக போயிடும். நீங்கள் போடுற காணிக்கையெல்லாம் வீணாக போயிடும். ஒன்றும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகவே போகாது. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நினைத்ததான காரியத்தை அது செய்யும். உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நீங்கள் இப்போ அதற்கு பதில் என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவர், என் வாழ்க்கையின் நோக்கம், என் குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்கு என்ன நோக்கம்? உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்ததுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்கு இருக்கிற வேலையை கொடுத்ததுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? தேவன் தம்முடைய பிள்ளைகளாகும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்லும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சும்மா ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணோம், ஒரு குடும்பத்தை இது பண்ணோம், 4 பிள்ளைகளை பெற்றோம், அதுங்களை வளர்த்தோம், அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அப்படியே வயசாகி போய் அப்படியே தாத்தா பாட்டியாக மாறி அதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. அதனால தான் நீங்கள் இதுவரையும் கீழே விழுந்து விழுந்து எழுந்து நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இன்னும் நமக்கு முன்பாக சொற்ப நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நாட்களுக்குள்ளாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு ஈவாக கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லை. நேற்று இரவு தூங்கினவங்க இன்றைக்கி காலையில் உயிரோடு இல்லை. ஆனால் நேற்று நைட்டு நான் படுத்தேன், காலையில் விழுந்து உங்களுக்கு மத்தியில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா கர்த்தர் என்னை குறித்து ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் தெரியாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் கீழே விழுந்துட்டீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீ தேவ சமூகத்தில் நீ உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு, ஜாக்கிரதையாயிரு. இனி காலம் செல்லாது. வருகிறது ஆண்டு எவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். மிகவும் மோசமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. கர்த்தர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு வருகிற ஆண்டை குறித்து. நிறைய பேர் இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாம் நிறைய பேர் திரும்பி வர போகிறாங்க. இது நடக்க போகிறது அடுத்த ஆண்டில் 25ஆம் வருஷத்தில். வெளியே வேலைக்கு போனவங்களாம் திரும்பி வர போகிறாங்க. ஏன்? அங்கே போன இடத்துல இதோட மிகவும் கொடுமையான ஒரு தேசமாக அவர்கள் போகிற இடங்கள் இருக்கிறது. இவங்க நம்பிக்கிட்டு போகிறாங்க, அங்கே போய் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா செழிப்பாக இருக்கலாம், வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லி. எதுவுமே முடியாது. போகிறவங்கெல்லாம் திரும்பி வர போகிறாங்க. அதில் ஒரு வேளை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு யோசனை, ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறீங்கன்னா, எந்த நாட்டில் இருக்கணும்? உனக்கு இந்த நாடு தான் உனக்கு சொந்தம். இங்கே தான் உன்னுடைய ஊழிய பிரதேசம் இங்கே தான் இருக்குது.
உன்னுடைய சொந்தக்காரங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கிற? வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதுனாலும் பிழைக்க முடியாது. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வந்து கஷ்டத்தோடு இருக்கிற எத்தனையோ குடும்பங்களை எனக்கு தெரியும். சம்பாதிச்சுட்டு வந்துட்டு பெற்றோர்களிடத்தில் இன்னும் பணத்தை வாங்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களும் நிறைய பேர் உண்டு. அதனால் வெளிநாடு அப்படின்ற அந்த ஒரு மோகம் இருக்குமானால் அதை இந்த நாட்களிலே நீங்கள் விட்டு விட வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு எந்த இடத்த வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்திரமாக நீங்கள் நிற்கும் பொழுது, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய நடக்கையை வாய்க்கச் செய்வார். உங்களுடைய குடும்பத்தை விருத்தி அடைய செய்வார். அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் தீராத போராட்டமும் பிரச்சனைகளும் தான் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பது, உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டாயா? தேவன் உங்களோட பேசியிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி. ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஏதோ ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், இத்தனை ஆண்டாக சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று இல்லை. அதெல்லாமே நமக்கு எந்த பிரயோஜனத்தையுமே கொடுக்காது. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? தேவன் அழைத்த அழைப்பில் நீங்கள் இதுவரையிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பாரானால், இத்தனை ஆண்டு நீ சபையில் வந்து இவ்வளோ நாள் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறிய, உன்னிடத்தில் என்ன மாற்றம் இருக்கிறது? நீ எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? என்னத்தை செய்து முடித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்னா நம்ம தேவனுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அழைப்பு என்பது எல்லாருக்கும் உறுதியாக்கப்பட்ட ஒன்று. தெரிந்து கொள்ளுதல் என்பது எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அப்போது அந்த ஆபகுக்கில் சொல்கிறார் கர்த்தர், நீ தரிசனத்தை எழுதி அதை கடைந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். உங்களுக்கு என்ன, நிறைய பேர் வந்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் அந்த தரிசனத்தை மறந்து போயிட்டாங்க. ஒரு சிலருக்கு அவ்வப்போது அந்த தரிசனம் வரும், அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, அடுத்த வருஷம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது பொய் சொல்லாது. அது சீக்கிரமாக நடக்க போகிறது. அதனால் அடுத்த இந்த வருஷம் முடிகிற வரலும் காத்திருக்காமல் இப்பொழுதே நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் உலக கவலை, உங்களுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதில் நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிற அதையெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நீ முதலாவது உன்னுடைய அழைப்பை, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை, நீ எதற்காக உன்னை அழைச்சேன், எதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன், எதற்காக உன்னை அபிஷேகித்தேன், எதற்காக நான் என் சரீரத்தில் உன்னை ஒரு பங்கு பெறுகிறவனாக உன்னை மாற்றியிருக்கிறேன், அதை நீ தெரிந்து கொண்டாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அதை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? நீங்கள் சபையில் அங்கத்தினர்களாக இல்லை, தேவனுடைய சரீரத்தில் நீங்களும் நானும் அங்கங்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வசிக்கிற தேவனுடைய ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ இந்த தேவ ஆலயம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அதில் எவ்வளோ ஆராதனை இருக்கணும், எவ்வளோ துதி ஸ்தோத்திரங்கள் இருக்கணும். அப்படியே நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போயிட்டு வந்துட்டு இருக்கிற வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்து எச்சரிக்கிறார். உள்ளே பார்த்தா எல்லாம் அழுகி போன செத்து போன உடலும் நசுங்கி போனதான நாஷ்டம் எடுத்ததான சதையும் தான் இருக்கும். மேலே ஆனால் பண்ணியிருக்கும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அதை போலவே நம்முடைய வாழ்க்கை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல் இருக்கிறது. உள்ளே பார்த்தா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்பலை. அதை தான் இந்த நாடிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் தேவன். நீ அழைத்ததான அழைப்பை உன்னை நான் எதற்காக தெரிந்து கொண்டேனோ அதை நீ இந்த நாட்களிலே நீ அறிந்து கொண்டு அதன்படி செய்ய உன்னை அர்ப்பணிப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் எங்களோட பேசி கொண்டிருக்கிறதான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை எதற்காக அழைத்தீர், எதற்காக எங்களை குடும்பமாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவளை போல நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வாழ்க்கை அநித்தியமான காரியம் ஆண்டவரே. நித்தியமான பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு. அதில் நாங்கள் உங்களோட நித்தியமாக இருக்கணுன்றது தான் உங்களுடைய சித்தமாக இருக்கிறது. அழிந்து போகிறதான இந்த உறவுக்காக, இந்த பணத்திற்காக, இந்த செல்வத்திற்காக நான் இனி ஓடாமல் ஆண்டவரே
உங்களுடைய சித்தத்தின்படியாக செய்ய என்னை குறித்து கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்ன உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எதுவோ அதை எனக்கு. ஒருவேளை தேவனுடைய சித்தம் அறியாதவங்களாக இருப்பீர்கள், ஆனால் இந்த நாளில் கேளுங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். உங்களுக்கு சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவோ கர்த்தர் உங்களோட பேசுவார். தேவன் பேசாத மனுஷன் யாருமே கிடையாது. உலகத்தில் எல்லாரோடையும் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒரு கழுதை கூட தன்னுடைய வாயை திறந்து பேசிச்சான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நீங்களும் நானும் புத்தி இல்லாத கழுதைகளை போல நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தர் அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. நீ சும்மா இருக்கிறதுக்காக அவனை தெரிந்து கொள்ளலை. நீ உன் குடும்பத்துக்காக, உன் தொழிலுக்காக, உன் எதிர்காலத்துக்காக, உன் சந்ததிக்காக உழைப்பதற்காக நான் அவனை தெரிந்து கொள்ளலை. மகனே, எனக்காக நீ ஓடும்படியாக, எனக்காக நீ ஊழியம் செய்யும்படியாக, என்னுடைய நாமத்தை நீ மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக, என்னுடைய மகனாக மகளாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரமாலதீனா சந்தோரேனியா துலோதிரீனா ஷபலரம ரதிரானியாஸ்யா ரைதுரீனா சந்தரான் துரானியாஸ்யா துரீனியாஸ்யா. நம்ம எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறாருங்க. தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தேவ சமூகத்தில் ஜெபத்திலேயே இருங்க, காத்துருங்க. ஆண்டவரே, என்னோட பேசுங்க என்று சொல்லி இந்த நாளில் அவர் பேச போகிறார். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானே. ஆயத்தமா இருக்கிறவங்க, ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன். தேவே அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன். தேவே ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன். தேவே அழைத்தீரே, எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே, எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே, எந்தன் பிதா சித்தமே, என் போஜனமும் அதுவே, எந்தன் பிதா சித்தமே, என் போஜனமும் அதுவே, என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே, என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன். தேவே ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன். தேவே பாக்கியமான சேவையிலே
செய்திடுவே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானே தேவே. உனக்கு இருக்கிறதான அந்த சம்பளம் இல்லை, உனக்கு இருக்கிறதான அந்த ஆஸ்தி அது போதாதுன்னு சொல்லி இன்னும் அதிகமாக நீ நாடி ஓடிக்கிட்டே இருக்கிற. கர்த்தர் உன்னோடு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கொடூரமான சூழ்நிலையில் இங்கே கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாமல், அடுத்த நான் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இக்கட்டில் முழித்து கொண்டிருக்கிறதான அநேகரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். இதிலிருந்து எப்படி வெளியே வருவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பயந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சகாயராக இருந்து நீ பயப்படுகிற காரியத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க என்னால் முடியும் என்று சொல்லி நீ நம்புகிறாயா? என்னிடத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு, நான் உன்னை உயர்த்துவேன். நீ பயப்படுகிற காரியத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவேன். எந்த மனுஷனாலும் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய கரம் இத்தகைய சூழ்நிலையில் உன்னை விடுதலையாக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை உயர்த்த என்னுடைய கரம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன், அழைத்தேன் என்று சொல்லி அறிந்து அதன்படி நீ என்னுடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாகவே நான் உன்னை உயர்த்துவேன். நீ கீழே போவது கிடையாது. நீ வாளாகாமல் தலையாக இருக்க போகிறாய், கீழாகாமல் மேலாக இருக்க போகிறாய். அதற்கு முன்பாக நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அநேகர் வாளும் இல்லாமல் தலையும் இல்லாமல் நடுமையத்தில் இருப்பது போல ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மேலும் இல்லை கீழே இல்லை, நடுமையத்தில் இருக்கிற உனக்கு மிகவும் ஆபத்தான காரியங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளையே, என்னுடைய வார்த்தை கேட்டு என்னுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணி. நான் உன்னை மேலாக மாற்றுவேன். உன்னை கீழாக இருக்கிற உன்னை மேலாக மாற்றுவேன். வாளாக இருக்கிறதான உன்னை நான் தலையாக மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய தெரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு சொல்லும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். லக்கு என்பது மனிதனை குறித்து தேவன் வைத்திருக்கிறதான ஒரு நோக்கமாக இருக்கிறது. உங்களை குறித்து என்ன லக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு நோக்கம் இல்லாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் தான் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை கொடுத்து என் குடும்பத்தை கொடுத்து நீங்கள் என்ன லக்கு வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு டார்கெட் வச்சிருக்கிறார். பவுல் சொல்கிறாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படியாக, அதை பிடித்து கொள்ளும்படியாக நான் ஆசையாய் பின்தொடர்கிறேன். அந்த ஆசை வரணும். தேவனுடைய அழைப்பில் நமக்கு ஒரு ஆசை வரணும். என்னை அழைச்சிட்டாருன்னு நீங்கள் சொல்லாதீங்க. 1008 காரணம் சொல்லலாம். இன்னும் இவங்க என்னை விட நல்லா படித்தவங்க இருக்கிறாங்க, என்னை விட நல்லா அறிவாளிகள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். உங்களையும் பெரிய சிறந்த அறிவாளிகளாய் தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் அவங்களையும் இவங்களையும் சாட்டிக்கிட்டு நீங்கள் தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மளோடு தான் பேசிட்டு இருக்கிறார்.
உங்களோட அறிவுள்ளவர்கள் அவருக்கு தேவையில்லை. நீங்கள் தான் அவருக்கு தேவை. நீங்கள் தான் அவருக்கு தேவை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி குடும்பமாக நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிங்க. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? யாராலையும் நிற்க முடியாது. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் ஆதரவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக நிற்க யாராலையும் முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை கீழே தள்ள முடியாது. எப்படிப்பட்டதான பண போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக குடும்பமே எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாக கூட்டமே எழும்பலாம். எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் சரி, அங்கே ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகும்படியாய் உங்களோடு இருந்து கிரியை செய்கிறதான கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரை, நீங்கள் எதற்காக அழைச்சிங்க? ஆண்டவர் எரேமியாவை அழைக்கிறார் இல்லைங்களா? எரேமியா 1:5 பாருங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் அந்த இடத்துல அந்த எரேமியா பாருங்கள், அவருக்கு நிறைய காரியங்களை அவர் கர்த்தரிடத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தையெல்லாம் அவர் கேட்குறாரு. கர்த்தர் அவரோட தீர்க்க தரிசனமாக சொல்கிற வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதுக்கப்புறம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது 6 அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றார். அவர் சொல்கிறார், நான் ரொம்ப சின்ன பையங்க, எனக்கு பேச தெரியாது அப்படின்றார். உடனே கர்த்தர் சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லார் இடத்துலையும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. ஒரு சிலர் பயந்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ அவங்கக்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகள் உன் வாயில வைக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யலாம், அவன் என்னெல்லாம் செய்ய போகிறான்னு பார். பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். எரேமியா சொல்கிறாரு, நான் சின்ன பிள்ளைங்க, எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு. நீ என்ன எப்படிப்பட்ட பிள்ளைன்னு எனக்கு தெரியும், உனக்கு பேச தெரியாதுன்னு எனக்கு தெரியும். திக்குவாயாக இருந்ததான மோசையை கொண்டு தான் ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அவன் இப்படி தான் கர்த்தர் சொல்ல சொல்ல இவன் சொல்கிறான், எனக்கு திக்குவாயி மந்தன் ஆகும் உள்ளவன், என்னால் பேச முடியாதுன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு பதிலாக ஒரு சகோதரன் ஆர்வன் அனுப்புகிறான் அப்படின்றார். இப்போ நமக்கு எந்த ஆர்வனும் தேவையில்லை. கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. தயவு செஞ்சு நீங்கள் இன்னும் காலம் தாமதிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இது பத்தாது அப்படின்னு நீங்கள் வேறு இடத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிடலாம், மற்ற இடங்களுக்கு போகலாம். நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உங்கள் மேலே ஒரு கயிறை ஒன்றை போட்டிருக்கிறார். நீங்கள் அந்த கயிற்றிலேருந்து நீங்கள் எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. அவர் உங்களை கயிற்றில் கட்டி, அன்பின் கயிற்றில் கட்டி பலிபீடத்தில் உங்களை கட்டி வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் உங்களுக்கு அது லாபமாகவே இருக்காது. பவுல் சொல்கிறார், லாபமான இருந்த எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருக்கு என்று நஷ்டம் என்று விட்டேன்றார் சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு தேவ சமூகத்தால் அர்ப்பணிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய திட்டத்தை அவர் அறிவிப்பாரை அல்லாமல் மற்ற யாருக்கும் அவர் அறிவிக்க போகிறதே கிடையாது. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய திட்டத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களில் பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய பேருக்கு நிறைய அதாவது கர்த்தர் வைத்த நல்ல நேரங்கள் வருது. ஆனால் அந்த நல்ல நேரத்தை அவங்க உதாசீனப்படுத்திட்டு அவங்க வேறு நேரத்துக்காக காத்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை தேடி சில காரியங்களை கொண்டு வந்து வைத்துக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்த, அந்த வேலையை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு நீங்கள் வேறு இடத்துல வேறு காரியங்களை பார்க்க போகிறீங்க. அது தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் ஏற்ற வேலையில் ஏற்ற துணையை தான் உங்களுக்கு காண்பிக்கிறாரு. நீங்கள் அதை வச்சுட்டு அதை விட்டுட்டு எனக்கு நான் இப்படி யோசிக்கிறேன், நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை விட்டுட்டு நீங்கள் விலகி போகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் நம்மளோட தான் பேசிக்கிறாரு. கர்த்தர் எச்சரிக்கிறாரு, நான் உனக்கு தயவாக ஈவாக கொடுத்துட்டு இருக்கிற காரியங்கள்
நீ விதமாக நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உன்னை தேடி வரும்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிற. இதற்காக பின்னாடி நீ வருத்தப்பட்டு கண்ணீர் விடுவ. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது. நீ நினைக்கிற காரியங்களே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. தேவன் என்ன திட்டம் வச்சுக்கிறாரோ அதுதான் நடக்கணும். அதனால் சேஃபாக முதலாவது கர்த்தர் ஒரு வலை போடுவார். அந்த வலையில் மாட்டிட்டிங்கன்னா சேஃபாக வந்துடலாம். வலையில் வரலாமல் இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுவார்னா தூண்டில் போடுவார். தூண்டில் போட்டாருன்னா அது எங்கேயாவது வயிற்றை கிழிச்சிக்கிட்டு தான் அது என்ன பண்ணும்? கரைக்கு வரும். தூண்டில் மாட்டுற மீனும் வலையில் மாட்டிருக்கிற மீனும் இங்கே பாருங்கள். வலையில் மாட்டிருக்கிறது சேஃபாக வந்துடும். அது கரையில் வந்தாலும் அதுக்கு ஒரு உயிர் இருக்கும். தூண்டலில் மாட்டினது அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டே இருந்து கரையில் வந்து கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே செத்தே போயிடும். அதனால் வலை போடும் பொழுதே நம்ம என்ன பண்ணிடணும்? வலைக்குள்ளார வந்துடணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லி யார் ஒப்பு கொடுக்குறோமோ அவருடைய வாழ்க்கையில் வருகிறதான ஆண்டில் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் இப்போ வருகிற இந்த வருஷத்தில் வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீங்கள் இழந்து போகிறதில்ல. வருகிற வருஷத்திலையும் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் காலமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும் இந்த நல்ல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதே கிடையாது. நிறைய பேர் அப்படி எனக்கு தெரியும். நிறைய பேர் உதாசீனப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருகிறதான காரியங்களை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தட்டி விட்டுறாங்க. இதில் அடுத்தது வரட்டும்னு சொல்லி கடைசியாக எதுவுமே வராத ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு காரியத்துக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்கொள்வோம். ஆகவே தேவன் இந்த நாட்களில் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான அந்த நோக்கங்களை கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். உங்களை குறித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறது ஏதோ நேற்றோ இன்றோ இல்லை. நீங்கள் உங்கள் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே பூர்வ காலமாகவே நித்திய காலமாகவே உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை ஆண்டவர் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாமல் அதை உதாசீனப்படுத்தி நீங்கள் தள்ளி விடுவீர்களானால் தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவே நிறைவேறாது. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. இதை நினைத்து புருஷராயிருங்கள். பாதகரை, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டே அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு போட்டதான திட்டமும் பிளானும் ஏதோ நேற்று போட்டதில்லை. நீங்கள் பிறந்த நேரத்தில் பிறந்ததில்லை, போட்டதில்லை. ஜாதகக்காரன் நிறைய இடத்துல எழுதி வச்சுருப்பான், உங்களுக்கு இந்த நாளில் இது வரும் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, பிறந்த பின்னாடி நேரம் காலம்லாம் கணிக்கிறது இல்லை ஆண்டவர். உங்களை ஏற்ற வேளையில், ஏற்ற இடத்துல, ஏற்ற தாயினுடைய கருவில் உங்களை சரியாக பிறப்பிக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இப்படி இந்த மாதிரி உன் வயிற்றில் பிறந்துட்டேனே அப்படின்வாங்க. உனக்கு பிறந்ததுனால தான் நான் இப்படி ஆகிப்பட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் சரி, உங்களை ராஜாவாக வைக்கிறதுக்கு அவரால் முடியும். நீங்கள் ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டியாக மாற்றுறதுக்கு உங்கள் சொந்த விருப்பமே உங்களை மாற்றி போயிட்டுரும். நீங்கள் நினைக்கலாம், இதை கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் போயிடலாம் அப்படிலாம் நினைக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது நடக்கவே நடக்காது. தேவன் ஒரு தீர்மானம் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் இப்போ யார் கையில் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரை, உங்களுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை வித்தியாசமான முறையில் அவர் நம்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் மனுஷனுக்கு தனக்கு தேவர்களை உண்டு பண்ணி கொண்டு அது சொல்கிற காரியம், பிசாசு சொல்கிற காரியங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வேறு தேவர்களை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் அவர் ஒரே தேவன்தான். அவரை போல வேறொரு நாமம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. வானத்தின் கீழே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே
பூமியின் மேலே அவரை இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அந்த உன்னத நாமத்தை தெரிந்து கொண்டு ஆராதிக்கிறதான நீங்களும் நானும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய இந்த நாளிலே நீங்களும் நானும் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இல்லைனா வருகிறதான வருஷத்தில் நம்முடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம போயிடும். நீங்கள் இப்போ இயேசுவை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுசாமி நம்புனீங்கன்னா நீங்கள் இயேசுவை நம்பி அவர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீர் ஒருத்தர் தான் தேவன், என்னை உருவாக்கினது தேவன், என் தாயில் கருவில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னை குறித்து தெரிஞ்சு கொண்டுட்டீங்க. எரேமியாவை தெரிஞ்சு கொண்டார் இல்லைங்களா? தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டார்? தேவன் தெரிந்து கொண்டுட்டார். அப்போது நம்மளை தெரிந்து கொண்டதான தேவன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை நான் அறிந்தேன். நீ வெளியே வந்த பின்னாடி தான் நீ இன்னைக்கு இதையும் பேசிகிட்டு இருக்கிற. அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. எல்லாத்தையும் அறிந்ததான தேவன் உனக்கு இதுதான் இவங்களுக்கு தான் நீ பிள்ளையாக பிறக்கணும்னு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் தான் உன்னை அந்த குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்கிறாரு. நீ அவர்கிட்டயே போய் சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற. நான் அங்கே பிறந்திருந்தேனா இங்கே பிறந்தனால நீ நினைக்கிற மாதிரி பிறந்திருந்தீன்னா உன்னுடைய நிலைமை இன்னும் மோசமானதாக போயிருக்கும். ஒருவேளை வெளிநாட்டில் பிறந்திருந்தா என் நிலைமை நல்லா இருக்குமானா அங்கே இருக்கிற நிலைமை அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. அதனால் கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காண செய்ய போகிறார். அவர் நமது முடிவு அவருடைய ஆரம்பத்திலேயே தெரிந்திருக்கிறது. நமக்கு எந்த முடிவு இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, உலகத் தோற்றத்துக்கு முன்னமே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வசனத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்கள். அப்போ எவ்வளோ அற்புதமான அழைப்பு பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ அற்புதமான அழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்திகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அழைப்பை கொடுத்ததான, உங்களை உருவாக்கினதான தேவனை தான் நீங்கள் தூஷிக்கிறீங்க. ஒருவேளை பெற்றோர்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்னை ஏன் இப்படி பார்த்த, எனக்கு ஏன் அப்படி வந்துச்சு, ஏன் அப்படிலாம் நீங்கள் உங்கள் பெற்றோரை கேட்குறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் கேள்வி யாரை பார்த்து கேட்டுருக்கிறீங்க தெரியுங்களா? உங்களை உருவாக்கினதான உங்களுடைய தாயின் கருவிலே உருவாக்கினதான தேவனை தான் நீங்கள் நோக்கி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு முன்னாடி பேசுவதற்கு நம்ம எந்த தகுதியுமே கிடையாது. அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் தகுதி இல்லாத நம்மை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தகுதி இல்லாத நம்மை தான் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தது அவர் தான். இன்றைக்கி நீங்கள் அந்த சம்பாத்தியத்தை பார்த்துட்டு நீங்கள் அதை பெருசாக நினைக்கிறீங்களா? அதை பார்த்து நினைக்காதீங்க. உங்களை அழைத்ததான அந்த சம்பாதிக்க உங்களுக்கு கிருபை தந்ததான தேவனை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்கு இந்த தகுதியை கொடுத்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் யாருக்கு இல்லாத ஒரு தகுதி எனக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உங்களுடைய தகுதி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஒரு மோசமான தகுதி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் உங்களை ரொம்ப நல்லவங்களாக தான், உங்களை நல்லவங்களாக தான் உண்டாக்கியிருக்கிறாரு. நல்ல குடும்பத்தில் தான் வச்சுருக்கிறாரு. நல்ல வேலையை தான் கொடுத்துருக்கிறாரு. நல்ல தொழிலை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதில் நிலைத்திருப்பதும் நிலைத்தில்லாமல் போவதும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க. ஆண்டவரே, உங்கள் கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர். ஆபிரகாமுக்கு சந்ததியே இல்லை. ஆனால் அந்த நாளில் என்ன பண்ணுறாரு? அவர் சோதோமை அழிக்கும்படியாக அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவர் ஆபிரகாமுக்கு ஒரு யோசனை சொல்கிறாரு. ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியினருக்கு அதை தெரிவிப்பார் என்று சொல்லி தேவன் அறிகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 16 19 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அந்த புருஷர் எழுந்த இடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவளோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியாய் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் சந்ததிக்கு அவன் சொல்ல போகிறான், அவனுடைய சந்ததிக்கு அவன் என்ன நாமத்தை சொல்ல போகிறான், என்னுடைய பராக்கிரமத்தை அவன் சொல்ல போகிறான். அதனால் நான் அவனுக்கு மறைக்க போகிறதே இல்லைன்னு சொல்லி அவனுக்கு சில காரியங்களை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். நம்முடைய சந்ததி இன்னும் உருவாகலை. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய சந்ததியை குறித்து கர்த்தர் உங்களோட பேசும்படியாக அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். தேவன் என்னோட பேச மாட்டாரா நீங்கள் நினைக்கிறீங்க? தேவன் நம்ம எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. தேவன் பேசுகிறதான நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறல. தேவன் சொல்கிற வழிகளில் நீங்கள் நிற்கலை. தேவன் சொல்கிற இடத்துல நீங்கள் இல்லை. ஆனால் தான் தேவன் பேசின வார்த்தைகள் உங்களுடைய காதுகளுக்கு கேட்கக்கூடாமல் போய்விடுகிறது. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தேவன் உங்களோட பேசுவார். தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக இல்லை, உங்களுடைய காதுகளிலேயே நீங்கள் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த நாட்கள் அமிதமான நாட்களாக இருக்கிற தேவன் நம்மளோட பிரத்யட்சமாக பேச போகிறார். ஸ்தோத்திரம். ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். இப்போ இருக்கிறதான இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறிய, இது ரொம்ப அற்பமான காரியம். இதை வேறு ஒரு பெரிய கூட்டத்தை நான் கூட்ட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சில திட்டங்களெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த காரியத்தை இப்படி செய், இதை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அதை நான் வருகிறதான காலங்களில் நான் அதை செய்யும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருக்க போகிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நீங்கள் சொன்ன காரியங்கள், என்னை குறித்து, ஊழியத்தை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள், எங்களுடைய ஊழியத்தில் அதை நிறைவேற்ற போகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்முடைய ஊழியம் இது ஒரு சாதாரணமான ஒரு ஊழியம், ஒரு கிராம பகுதி ஊழியமாக இருந்தாலும் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக மகா பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஜனங்களை திரளாக ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம இந்த சபையில் மாத்திரமல்ல, வேறு கிளை சபைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அதுக்காக தான் போன வாரத்தில் பில்லி ஒரு சொப்பனம் பார்த்து சொன்னான். இப்போ நான் சொன்னேன், நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாருப்பா. அதுக்காக ஊழியக்காரர்களை நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். எல்லா இடத்துலையும் நாங்களாக போய் செய்கிறதில்ல. ஊழியக்காரர்கள் ஒவ்வொருத்தரையும் அந்தந்த இடங்களில் அவங்கள வைத்து அந்த ஊழியத்தை இன்னும் ஸ்திரமாக செய்யணுன்றது தான் எங்களுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நாங்களே போய் எல்லா இடத்துலையும் நாங்களே சபை இல்லை. இங்கே இருக்கிறதான இந்த ஊழியக்காரர்களை வைத்து புதிய சபைகளை கர்த்தர் வருகிறதான ஆண்டில் கட்டப்போகிறார். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு நமக்கு தேவை ஒரு அர்ப்பணிப்பும் தெய்வீக அந்த ஜெபமும் நமக்கு அதிகமாக அவசியமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஊழியக்காரர்களை தேவன் ஆசீர்வதிக்கணும், அவருடைய குடும்பத்தினரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை அவர்கள் ஆசீர்வதிக்கணும், அவருடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவருடைய எல்லைகளை விருத்தி அடைய செய்யணும். விருதாவை ஒரு நாள் நம்ம குறுகி போகிறதே கிடையாது. ஒரு வேளை குறுகி போவது போல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற குறுகலான காரியத்தை இந்த ஊழியத்தில் நான் என்ன பண்ணுறது, இப்படி இருக்கிறேன்னு என்ன பண்ணுறது நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கென்று ஒரு விசாலமான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்னுடைய ஆவியின் கண்களினாலே நான் பார்க்கிறேன். நீங்களும் அந்த தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஊழியக்காரன் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரை நீங்கள் எங்களை எதற்காக அழைத்தீரோ, எதற்காக தெரிந்து கொண்டீரோ, எங்களுக்காக நீங்கள் எந்த இடத்துல எந்த ஆத்துமாக்களை வைத்திருக்கிறீங்களோ அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் எங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக காண்பிப்பார். உங்களுக்கு அந்த ஊழிய பிரதேசத்தையே ஆண்டவர் காண்பிப்பார். நான் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த ஊழிய ஸ்தலத்தை குறித்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சரை கொடுத்துருந்தார். அதுக்கு நடுவில் எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தது. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் தரிசனம் தந்தவர், அதை நிறைவேற்றாமல் போவது கிடையாது. அது எத்தனை காலங்கள் வந்தாலும் அத்தனை காலங்கள் காத்திருக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தேன். கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்களை மாத்திரமல்ல, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விதமாக ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு போய் நிலைநிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த பூமிக்கு வந்தார்.
வரும்பொழுது அவருக்கு நல்லா தெரியும் யார் காட்டி கொடுப்பாங்க, எப்படிப்பட்டதான சாவு வரும், எந்த நேரத்தில் தன்னுடைய சாவு இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரிந்ததாக இருந்தது. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அப்போ அவருடைய மரண நேரமும் இயேசுவுக்கு நல்லா தெரியும். என்னத்தான் மிரட்டினாலும் அவர் சொல்கிறாரு, என்னை இப்போ யாரும் என்னை பிடிக்க முடியாது, ஏன்னா என் பிதா இன்னும் எனக்கு அந்த நேரத்தை அவருக்கென்று ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் என்னை பிடிச்சி அவங்க அடிப்பாங்க, சிலுவையில் அடிப்பாங்க. அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட போய் பாருங்கள், அவர் தன்னுடைய தேவனுடைய சித்தத்துக்காக தான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறாரு. அதனால் நம்ம கடைசி வரையத்தான், இறுதி வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மரண நேரத்தை குறித்தும் கர்த்தர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவார். எப்படி மரிப்போம் என்பதை குறித்தும் கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லுவார். இது சொல்லாமல் அவர் ஒரு நாள் நமக்கு மறைவாக எதையுமே செய்ய போகிறது கிடையாது. அந்த மரண நேரத்தை அறிவிக்கும் பொழுது நம்ம பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற அந்த நேரத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்பயே என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், நான் அந்த நேரத்தை இழந்துடக்கூடாது. நான் நிறைய நேரத்தில் பயப்படுவேன். எங்கேயாவது போகிறப்போ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, திடீர்னு செத்துட்டா, அந்த நேரத்தில் நான் எந்த நினைவில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு கோபத்தோட, ஆத்திரத்தோட, எரிச்சலோடு நான் இருந்தேன்னா, நான் மறிக்கிற நேரத்தில் எங்கே போவேன்னு நினைக்கிறீங்க? தேவ சமூகத்துக்காக போவேன். கோபமும் ஆத்திரமும் இருக்கிறதான என்ன இவளும் பற்கடிப்பும் இல்லை, அந்த இடத்துல தான் கொண்டு போய் போட்டுருவார். ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே, என் மரண நேரம் எதுவாக இருந்தாலும் என் மரண நேரத்தில் நான் ஆயத்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். நான் உங்ககிட்ட அது ஒன்று தான் ஆண்டவரை கேட்குறேன். எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்கல. என் மரண நேரத்தில் நான் உங்ககிட்ட வருகிறதான ஆயத்தம் உள்ளவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். அதனால் கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்தருகிற கர்த்தராக இருக்கிறார். அப்போ நீங்கள் மனசில் எதை விரும்புகிறீங்களோ அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அதனால் மரணத்தை நம்பி பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எது வந்தாலும், எப்போ கூப்பிட்டாலும், ஓகே லார்ட், நான் வரேன், உங்ககிட்ட வரேன், ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகணுமே ஒழிய, இல்லை இன்னும் ஒரு 10 வருஷம் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு இதாகலை அதாகலை அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். தேவன் சரியான நேரத்தில் நம்மை எது செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக செய்வார். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. அதனால் நம்முடைய அழைப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். தாவீதுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். இதை நம்ம 2 சாமுவேலில் பார்க்குறோம். பாருங்கள், 2 சாமுவேலில் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுர மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, நீ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்தில் வாசஸ்தலத்தில் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகி என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி
நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த இவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை எடுத்து நீ போன எவ்விடத்தில் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமல் முன்போலும் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையிலும் நடந்த போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவளை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்களில் நிறைவேறி உன் பிதாக்களோடு நீ நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாலத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுஷருடைய அடிகளினாலும் தண்டிப்பாமல் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து எனக்கு கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். அப்போது தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு அவருக்கு ஒரு யோசனை. அதை தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு. தேவன் என்ன சொல்கிறாரு, நீ அதெல்லாம் நினைக்காத, நீ நிறைய ரத்தம் சிந்தனை உன்னால் கட்ட முடியாது. உன்னுடைய மகனை அதற்கென்று நான் பிரத்யேகமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த மகனும் எப்படி பிறந்தவன்னு உங்களுக்கு தெரியும். சாலமோன். அவன் தாவீது பாவம் செய்ததினால பெற்றதான ஒரு மகன். ஆனால் கர்த்தர் அந்த மகனை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருந்தார். என்னுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு உன் மகனை தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவீதுக்கு வாக்கு பண்ணினதான கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். நம்ம என்னதான் தவறு செய்திருந்தாலும், எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்து நின்றிருந்தாலும், தேவனுடைய நாமத்துக்கு உதவாதவர்களாக இருந்தாலும், நீங்கள் நினைக்கிறபடி இருந்தாலும் கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் மூலமாக நான் இந்த ஊழியத்தை நான் கட்டுவேன். உன் மூலமாக நான் உன் குடும்பத்தை ஏற்படுத்துவேன். உனக்கு இருந்ததான அந்த பேர் புகழை விட உன்னுடைய பின் சந்ததிக்கு வருகிறதான பேர் புகழ் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியை குறித்து அவர் சொல்கிறாருங்க. என்ன இப்படி சோகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் சந்ததியை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். என் பிள்ளைகளை குறித்து நல்லா தெரியும். என் பிள்ளைகளை கொடுத்ததே கர்த்தர் தான். ஒருவேளை அந்த பிள்ளை எனக்கு கீழ்ப்படியாமல் ஊர் சுற்றிக்கிட்டு தெரியலாம். அந்த பிள்ளையை ஏற்ற வேளையில் கொண்டு வந்து உங்களுடைய சந்ததியில் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாக மாற்றக்கூடிய தேவன் அவர். ஹல்லேலூயா. அதனால் உதவாத பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் உதவாத பிள்ளையை உங்களுக்கு உதவும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய விருப்பத்திற்கு விரோதமாக போய் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளையை உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க நடக்க செய்ய போகிறார். இதுதான் கர்த்தர் செய்ய போகிறதான காரியம். வருகிறதான வருஷத்தில் கர்த்தர் இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாகவே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் மனமாற மனுஷன் அல்ல. அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு என்ன வார்த்தைகளெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நோக்கத்தை தெரிந்து கொண்டதான சாலமோன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நிறைய மனைவிகளையும் நிறைய மறுமனையாட்டிகளையும் அவர் இது பண்ணிக்கிட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார், பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். தேவனுடைய நோக்கம் தெரியும். அவங்க அப்பா மூலமாகவே சொல்லியிருக்கிறாரு. அப்பாவே மகனை கூப்பிட்டு சொல்லிக்கிறார், அப்பா நீ தான்ப்பா கட்டணும், நான் கட்டணும்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் என்ன கட்ட வேணாம்னு சொல்லிட்டாரு, நீ கட்டணும்னு சொல்லிக்கிறாருப்பா, உன் கையால் தான் அந்த ஆலயத்தை கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய நோக்கத்தை தீர்மானத்தை சாலமோனுக்கு தெரிவித்தார். அதன்படி அவரும் கட்டி முடித்தார். ஆனால் முடிச்சுட்டு முடிவில் பாருங்கள் அவருடைய நிலைமை மோசமானதாக மாறிவிட்டது. ஏன்? தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவர் கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர் 1000 மனைவிகள் ஏறக்குறைய 300 மனைவிகள் 700 மறுமணியாட்டிகளையும் கொண்டு 1000 பண்டாட்டிங்க சாலமோனுக்கு. அவருடைய நிலைமை எவ்வளோ மோசமாக போயிடுச்சு. தேவன் இத்தனைக்கு 2 தடவை அவரை எச்சரிக்கிறார் சொப்பனத்தில். அந்த எச்சரிப்பையும் அவர் கேட்கல, கீழ்ப்படியில் கர்த்தர் விட்டுட்டார்.
இப்போ நம்மளோடையும் இடைப்பட்டுட்டு நம்மளை எச்சரித்து கொண்டே இருக்கிறாரு. நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கும் எச்சரிப்புக்கும் நீங்கள் கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் உங்களையும் அதே மாதிரி தான் விட்டுருவார். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாய் போய்விடும். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இருந்ததான நிலைமையை விட ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய நிலைமை மிகவும் மோசமாக போயிட்டே இருக்குது. நேற்று இரவு ஒரு சகோதரி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டாங்களாம். வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்களாம் சபைக்குள்ளே, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வராங்களாம். வந்துட்டு இங்கே முன்னாடி ஸ்டேஜில் இருந்துட்டு நம்மெல்லாம் எல்லாம் இருக்கிறோமா. அப்போது அவங்க சொல்கிறாங்களாம், நீங்கள் எல்லாம் வாங்க, உங்களுக்கு நான் தலையில் கிரீடம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதில் ஒரு சிலர் வராங்களாம், ஒரு சிலர் அப்படியே நிற்கிறாங்களாம். அப்போ அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கிறவங்க சொல்கிறாங்களாம், நீங்கள் இன்னும் உலகத்திலேயே உலக ஆசையிலேயே நீங்கள் நடந்துகிட்டே இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்க, நீங்கள் மனம் திரும்பணும். பாருங்கள், உங்களுக்காக கிரீடம் கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் இதெல்லாத்தையும் நான் திருப்பி எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. காரணம், இன்னும் நீங்கள் மனம் திரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்தில் அவங்க பார்த்ததாக சொன்னாங்க. அப்போ தான் நானும் பேபியும் இன்னொரு சகோதரியும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். சிலரை குறித்து ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி போயிட்டாங்க, ஏன் இப்படி முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை மோசமாக போயிடுச்சு அப்படின்னு. அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரீடத்தை ஆண்டவர் ரெடி பண்ணி வைத்துட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரையுமே கூப்பிட்றாரு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க, ஆனால் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு மாயமாலமாக ஒரு வேஷத்தை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி கிரீடம் வைக்கப்பட கொள்ள முடியும் இல்லைங்களா? அதனால் இப்போ நம்மளை நாமளே சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர், என்னை நான் சோதித்து பார்க்கிறேன். எனக்குள்ள மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நிறைய பேருக்கு அறியாமலே அது நமக்குள்ளே ஒட்டிக்கிட்டே இருக்கும். கூட பிறந்த சுபாவமாக இருக்கும். கோபம், கசப்பு, எரிச்சல், ஆத்திரம், இதெல்லாம் நம்ம பிறந்த நாள்லேருந்து நம்ம தலைமுறை வழியாகவே நம்ம டிஎன்ஏ வழியாக கடந்து வந்திருக்குது, நமக்குள்ளே தெரியாமல் இருக்குது. அதை இப்போ தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் டிஎன்ஏவில் மறைந்திருக்கிறதான தலைமுறை வழியாய் குடும்பத்தின் வழியாய் வந்ததான தீமையான காரியங்கள் எது என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தி அதை எனக்கு வெளியேற்றுங்க, உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க, என் டிஎன்ஏவை சுத்தமாக்குங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மற்றபடி நம்ம பண்ணுற ஜெபமெல்லாம் வீணாக போயிடும். ஆண்டவர், அடுத்த வருஷத்துக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், வண்டி வாங்கணும், வீடு கட்டணும், அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய டிஎன்ஏ மாறணும். உங்களுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதான தீமையான சுபாவங்கள், கசப்பு, மன்னிக்க முடியாத சுபாவம், வெறுப்பு, எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் நமக்குள்ளே ஒட்டிக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு விசுவாசிகள் என்று சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற நிறைய காரியங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே இருக்குது. அது வெளியே வரல. அது வெளியே தெரியறதுக்கு கர்த்தர் நமக்கு காண்பிக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ளே மறைந்திருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அதை நான் வெளியேற்ற நான் இப்பொழுது என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னா நம்ம என்ன தான் மேலே வந்தாலும் அது நம்ம கீழே போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும். வருகையில் எக்கால சத்தத்தை கேட்டு வெளியே வரலான்னு மேலே வருவோம், உள்ளே இருந்துக்கிட்டு அது இழுக்கும். நீ எங்கே மேலே போகிற, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ கீழே வந்துட்டு தான் இழுக்கும். அதனால் இப்பயே நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர், எனக்குள்ளே மறைஞ்சிருக்கிற காரியங்கள் என்ன ஆண்டவர், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளற இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இதுக்காக அடுத்த வருஷம் வரலும். அந்த வருஷம் புது வருஷத்தில் அந்த 12 மணிக்கு அந்த நேரத்தில் அப்படியே ஆவியில் நனைஞ்சி குதித்து ஆண்டவரே நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி சொல்கிறத விட்டுட்டு இப்போ இருந்தே நம்ம ஆயத்தப்படுத்தணும். அடுத்த வாரத்தில் நமக்கு சாட்சியின் வாரமாக பில்லி, அடுத்த வாரத்தில் நமக்கு சாட்சியின் வாரமாக இருக்குது. அதனால் சாட்சி சொல்கிறவங்க நீங்கள் அடுத்த வாரத்தில் நீங்கள் சாட்சி சொல்லலாம். கர்த்தர் உங்களுடைய என்னெல்லாம் பேசுகிறாரு, என்ன உங்களுக்கு எதற்காக அழைத்தது, நிச்சயமாக அதற்குள்ளே உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாரோடையுமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அந்த வருஷ கடைசியில் அந்த 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் அதெல்லாம் வேண்டாம். இப்பயே நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்த 3 நாள் அப்படியே கடந்து போயிடும். அதுக்கப்புறம் ஐயோ மறந்து போயிட்டேன், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திருப்பியும் 25ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் வரலும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வரலும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம இருக்கலாம். கர்த்தருடைய வருகை இருந்துச்சுன்னா ஆயத்தமாக இருக்கிறவங்கள கர்த்தர் எடுத்துக்குவார். ஆயத்தமாக இல்லாதவங்க கைவிடப்பட்டவங்களாக போயிடுவோம். அதுக்கப்புறம் உபத்திரவ காலத்தில் போய் உபத்திரவப்பட்டு நல்லா இருக்கிற நேரத்தில் நம்மளால் ஓட முடியலன்னா
அடி உத வாங்கி யார் இயேசுன்னு சொல்லி யார் நிற்க போகிறா? உலகத்தில் அங்கங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, நிறையா இரத்த சாட்சிகள் நிறைய பேர் மறித்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் நான் உங்களெல்லாம் இரத்த சாட்சியாக இருக்கணும்னு சொல்லலை, ரெடியாக இருங்க. ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கையில் என்னுடைய ஆத்மாவை நான் ஒப்பு கொடுத்தேன், என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறீங்களோ அது மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் எழுதி வைத்திருந்தாலும் கர்த்தர் தம்முடைய புஸ்தகத்தில் உங்களை குறித்து உங்களுடைய குடும்பத்தை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அதனால் தேவன் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது. நமக்கென்று எதெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரோ அதை எப்படியுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். அதனால் நம்ம இந்த நாட்களில் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க நாம் இந்த நாட்களில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ சாலமோன் பாருங்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆலயம் கட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. ஆலயத்தெல்லாம் கட்டுனா, ஆலயத்தில் நிறைய பலி செலுத்தினா, அந்த ஆலயத்தில் மகிமை அப்படி இறங்குச்சு. ஊழியக்காரங்களாலே நிற்க முடியல, ஆசாரியர்களால் ஊழியம் செய்ய முடியல, எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த அந்த ஆலயத்தை கட்டினதான அந்த சாலமோனுடைய அந்த முடிவு நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும். எவ்வளோ உழைச்சார், எவ்வளோ பண்ணார், எவ்வளோ பலி செலுத்தினார். அந்த முடிவில் அவரால் நிற்க முடியலையே. இன்றைக்கும் அந்த ஆலயமெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டணும்னு இஸ்ரவேலில் இப்போது நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆலயத்துக்கு நேராக ஜெபம் பண்ணுறவங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இன்றைக்கும் பதில் கொடுத்துருக்கிறார். ஆனால் கட்டினதான சாலமோன் அவருடைய குடும்பமே சீரழிந்து சின்னாபின்னமாகி போய்விட்டது. அதனால் வார்த்தைகளை கேட்கிறதான நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கேட்ட இந்த நாளில் என்னோடு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறீங்களோ, என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்களோ அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி 100க்கு 100 யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் இந்த நாளில், இந்த வருகிறதான நாட்களில் நம்மளோட பேசி நம்மளை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால் ஆயத்தம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே கூடாது. மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த வருஷத்தில் இதை செய்யணும்னு இப்பயே நீங்கள் நிறைய பேர் நிறைய பிளான் பண்ணி அதற்காக பணம்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய நேரத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னா அது இல்லவே இல்லை. அதனால் தேவ சித்தத்துக்கு நீங்கள் முழுசுமாக அர்ப்பணிங்க. ஆண்டவர், உங்களுடைய சித்தத்தின்படி என் குடும்பத்தை கட்டுங்க, என் பிள்ளைகளை வளருங்க, என் குடும்பத்தில் தடைப்படுகிற எல்லா காரியங்களும் அவர் நடத்துவார். அவர் நிச்சயமாக செய்வார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக அவர் சொல்லிட்டாருன்னா அது எப்படியுமே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எதெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரோ அதை அவர் நிச்சயமாகவே அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். சரி, இப்போ இந்த லக்குக்கு எதிராக செயல்படுகிற சில தீமையின் வல்லமைகளை நாம் பார்க்க போகிறோம். சாலமோனுக்கு எதிராக கிரியை செய்ததான அந்த பிசாசு அது ஒரு இச்சையின் ஆவியாக இருந்தது. தேவன் இப்போ உங்களுக்கு நிறைய திட்டவட்டமாக உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு லக்கையும் உங்களுடைய ஊழியத்தை காரியத்தை பொறுத்தும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறது? கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எனக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறாருன்னு சொல்லி தேவனுடைய அழைப்பை தெரிந்து கொண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாருமே இல்லையா? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்களா? அப்படி கொஞ்சம் நல்லா கை உயர்த்துங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போது இந்த காரியத்திலிருந்து உங்களை பின்னுக்கு இழுக்கும்படியாக சில தீமை செய்கிற வல்லமைகள் உங்களுடைய அருகிலேயே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாகவே, உங்கள் தொழில் செய்கிற இடத்துலையே, நீங்கள் பழகிற இடத்துலையே சில ஆட்களை, சில ஏஜென்ட்டுகளை பிசாசு வைத்திருக்கிறார். அதில் முதலாவது ஒரு குறைவு என்ன அப்படின்னா பாவமாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவம். இந்த பாவம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம்.
அப்போது பாவம் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய லக்கையும் அடைய முடியாதபடிக்கு தடை செய்யக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கிறது. முதலாவது பாவம். அடுத்ததா ரெண்டாவது ஜெப குறைவு. இது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் அந்த ஜெபத்தை குறித்து உணர்த்துகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதலாம் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஜெபத்தில் ஒரு சோர்வு வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னால் ஜெபிக்கவே முடியல அப்படின்றாங்க. ஏன் ஜெபிக்க முடியல அப்படின்னா, சோர்வு அவர்களுக்குள்ளாக வந்து அவருடைய ஜெபத்தை தடை பண்ணி வைத்து கொண்டே இருக்கிறது. இது உங்களுடைய ஜெபத்தை மாத்திரம் தடை பண்ணல, கர்த்தருடைய வருகையில் நீங்கள் போகிறதையும் இந்த சோர்வு தடை பண்ணிடும். அதனால் ஒரு பயத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். சோர்வுன்னு எவ்வளோ நாளைக்கு இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு சோர்வு வந்துருச்சுங்க, ஜெபிக்க முடியலன்னு. சோர்வு என்றைக்கு தான் நீக்கும்? சோர்வை யார் கொடுத்தது? பிசாசு தான் கொடுத்தான். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லியிருக்குது. இப்போ சோர்வை கொடுக்குற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கை விட்டு நீ வெளியே போ. நான் சோர்வு இல்லாமல் ஜெபிக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விழுந்தபோது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து 12 பேரை தெரிந்து கொண்டு அவளுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இப்போ இந்த 12 பேரையும் செலக்ட் பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்து முழுசும் போய் ஜெபம் பண்ணுறார். அப்படி முழுசும் ஜெபம் பண்ணியுமே 12 பேர்த்தில் ஒரு கள்ளன் ஒருத்தன் வந்துட்டான் இல்லைங்களா? அப்போது நம்ம ஜெபம் பண்ணாமல் எதையா செஞ்சோம்னா, நம்ம செய்கிற காரியத்தில் எல்லாத்திலையுமே கள்ளனும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஆவிகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுவாங்க. அதனால் முழுசும் நம்ம ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். சில காரியங்களை நம்ம ஜெபிக்கும் பொழுது சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகளிலும் நீங்காமல் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அதிகமாக ஜெபத்தை முழுவதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். பலவந்தம் பண்ணணும். பலவந்தம் பண்ணணும்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. பலவந்தம் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவருடைய கையில் இருக்கிறது. நம்ம பலவந்தப்படுது. ஆண்டவரே, இது என் குடும்பத்தில் நடந்தே ஆகணும், என் பிள்ளைக்கு இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் இந்த திருமணம் நடந்தே ஆகணும், என் வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகி இருக்கணும், என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை இந்த நாட்களில் நீங்கள் நிறைவேற்றணும், உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் முழுதும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா உங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் உண்டு. நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஜெபக்குறைவு, சோர்வு இதெல்லாம் நம்ம இனிமேல் சொல்லவே கூடாது. இயேசுவை ராஜாவாக ஒரு திட்டம் போட்டாங்க அந்த ஜனங்கள் எல்லாமே. ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணுறாரு. இப்போ நானாக இருந்திருந்தால், என்னை ராஜாவாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தால், நான் அந்த சந்தோஷத்துலேயே நான் ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பேன். அடுத்த பிரைம் மினிஸ்டர் தான் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் சபையை விட்டுட்டு எனக்கு கொடுத்ததான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் பொறுப்பு எனக்கு தான், நான் தான், எனக்கு டெஃபினட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே நான் நடப்பேன். ஆனால் இயேசு பாருங்கள், அவர் ராஜாவாக தீர்மானம் பண்ணார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அற்புதத்தை செய்கிறாரு சரிங்களா? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறார். உடனே அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர்கள் கண்டு மெய்யாகவே உலகத்தில் வருகிறவர்கள் தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். வேலை உங்களுக்கு இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்குதுன்னு வச்சிங்க.
நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் வேலைக்கா போவீங்க, மலைக்கா போவீங்க, ஜெர்மனுவா போவீங்க? அதே கற்பனையிலேயே அது நடக்குதோ நடக்கலையோ, நான் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர், நான் தான் அடுத்த சிஎம். சிஎம்லாம் வேணாம், ஒரு கவுன்சிலருக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளால் கைப்பிடிக்கவே முடியாது. அதிலேயே கற்பனையிலேயே இருப்போம். ஆனால் இயேசுவை பிடிச்சு ராஜாவாக்கணும்னு சொல்லி ஜனங்களாம் தீர்மானம் பண்ணாங்களாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? விலகி போய் தனித்து ஜெபம் பண்ணார். அப்போ என்ன தான் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அது வருது இது வருதுன்னு சொன்னாலும் நம்முடைய ஜெப நேரத்தை மாத்திரம் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. இது இருக்குது, இதை பண்ணணும், இதை பண்ண இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நல்லது தான். ஆனால் ஜெப நேரத்தை நீங்கள் அசட்டை பண்ணிடாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வருகிறதான லாபம் எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தள்ளி வச்சுடுங்க. ஜெப நேரம் ஜெபத்துக்கு தான். என் ஆண்டவரை பார்க்க போகிறேன், அவருக்கு எனக்கு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதுதான். நான் அவரோட பேச போகிறேன், அவர் என்னோட பேச போகிறார். நிறைய பேர் நம்ம மாத்திரம் தான் பேசிகிட்டு இருக்கிறோம், அவர் பேசுகிறது இடம் கொடுக்குறதே இல்லை. ஆனால் தான் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல. ஆனால் கேட்க முடியாமல் யாராவது ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருட்டையாக போய் தலை கொடுத்துக்கிட்டு லெட்டர் போட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடையே பேசுவார். உங்கள் ஜெப நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்தி அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவார். நம்ம ஒருவரும் அவருக்கு தூரமானவர்கள் அல்லவே அல்ல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றதான ஜனமும் ஜாதியும் இந்த பூமியில் நம்மை போல வேறு யாரும் இல்லைங்க. இயேசுவேன்ட்டு அவர் வந்துடுறாரு. ஆனால் நான் எத்தனை நேரம் இயேசுவே இயேசுவேன்னு கத்திக்கிட்டே இருக்கிறேன், ஒரு சிம்டமும் காணலையே, ஒன்றுமே பார்க்கலையே நீங்கள் நினைக்கலாம். உங்கள் கண் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூப்பிடுற சத்தத்தை கேட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வருவார். என்ன வேணும் மகனே, என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்பொழுது உடனே செய்வார். அவருடைய சித்தமில்லாத காரியங்களை செய்து கேட்டால் அவர் நிச்சயமாக தரவே மாட்டார். எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவருடைய சித்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணலாம். இல்லைன்னா அவருக்கு பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியத்தில் அசுத்தத்தோடு போய் அவரோட இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக தேவன் நம்மளோட பேசவே மாட்டார். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக பெருமை. மூன்றாவது, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பெருமை. தேவனுக்கு விரோதமான இது. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ தேவனுடைய இரக்கத்துக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். அது வேணும் இது வேணும்னு கேட்காம, ஆண்டவர் உங்களுடைய இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவர், உங்களுடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்டு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக நிறைய விரோதிகள் இருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு விரோதியை பார்க்கலாம் பாருங்க. விசுவாச குறைவு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதனால் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கூடாததாக போய்விடும். அவரால் கூடாதது என்று சொல்லி எதுவுமே இல்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ நிறைய வசனங்களை கேட்டுகிட்டே இருக்கிறோம், ஆனால் ஒரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் தெரியுங்களா? நம்ம எப்படி கேட்டுட்டு இருக்கிறோம்? அவிசுவாசத்தோடு கேட்டுகிட்டே இருக்கிறோம். விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கேட்கிற வசனங்கள் நமக்குள்ளே கிரிய செய்யும். அவிசுவாசத்தோடு வசனங்களை கேட்டால் அந்த வசனம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே எந்த ஒரு மாற்றத்தையும் அது கொடுக்கவே கொடுக்காது. அதனால் எந்த விதமான கிரியும் செய்ய முடியாத ராக்காலம் ஒன்று வருகிறது. இந்த விசுவாசம் என்பது பார்த்திங்கன்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
19ஆம் வசனம் பாருங்க. இந்நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். விசுவாசம் என்பது ஒரு கப்பல். அந்த கப்பல் கடலில் தான் போகும், அலையெல்லாம் வரும். ஆனால் அந்த அலை வந்தாலும் எனக்குள்ள இயேசு இருக்கிறாருன்ற அந்த தைரியத்தோடு இருந்தோம்னா நம்முடைய கப்பல் ஸ்டடியாக போயிட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த ஆடுற ஆட்டத்திலேயே நாமளே கீழே விழுந்துடுவோம். கப்பல் கவிழ வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே எகிரி கீழே விழுந்துடுவோம் நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக. அதனால் இந்த விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக சோம்பேறித்தனம், வீணான உழைப்பு, எந்த பிரயோஜனம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்போம். ஆகவே இந்த 5 காரியங்களை நம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். முதலாவது பாவம், ஜபக்குறைவு, பெருமை, விசுவாசக்குறைவு, சோம்பேறித்தனம். இந்த 5 காரியங்களும் நம்மை விட்டு அகற்றி போடும்படியாக தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஜபிக்கணும். ஏன்னா தேவனுடைய முகத்தை தேடுவோம், விசுவாசத்திலே அவரை பார்ப்போம், அவரை பின் செல்வோம். அவர் தான் நம்மை உண்டாக்கினார். 139ஆம் சங்கீதம் 14 - 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் தான் நம்மை உண்டாக்கினவர். தாயின் கருவில் நம்மை உண்டாக்கினவர் அவர் தான். உருவாக்கும் பொழுதே அவரை தெரிந்து கொண்டார். நம்ம என்னை உருவாக்கி இருக்கிறார், என்னுடைய சரீரத்துக்கு இந்த உருவத்தை கொடுத்துருக்கிறார். நான் எங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து 7 மாதத்தில் நான் பிறந்தவன், சரிங்களா? அப்போது நான் பிறந்தப்போ ஒரு எலி மாதிரி தான் இருப்பேன். நான் என்னை தூக்க முடியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படியே ஒரு டவல் போட்டு தான் உன்னை உருட்டி தானே தூக்கிட்டு போவேன் அப்படின்வாங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்ததான எனக்கு நல்ல ஒரு உருவத்தை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி. அது நான் சொல்லக்கூடாது நல்ல உருவம்னு, இல்லைங்களா? சரி, எனக்கு அப்போ ஒரு பெருமை தான். எங்கள் அம்மா வயிற்றில் 7 மாதத்தில் நான் பிறந்தாலும் கர்த்தர் எனக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு உருவத்தை கொடுத்து இந்த ஊழியத்தில் அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவ்விதமாக தான் அழைத்திருக்கிறார். நீங்கள் எத்தனை மாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. உங்களை உருவாக்க பண்ணவே ஒரு நோக்கத்தோடு உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் முடிவு பரியந்தம் அவருடைய கரத்தில் இருக்கும்படியாக நம்ம தாழ்த்துவோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இதனால் இழந்து போனதான எல்லா சந்தோஷத்தையும் நாம் மீட்டுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் இல்லாதனால தான் நம்ம நிறைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிட்டோம். இனி அதை இழக்கக்கூடாது. இந்த மாதம் ஒரு ரெஸ்டரேஷன் மாதமாக இருக்கிறது. இழந்து போனதை, உடைந்து போனதை சீர்படுத்துகிறதான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்மளை தேடி வர செய்ய போகிறார். நீங்கள் அதை தேடி ஓடணும்னு இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், ஜபத்தில் மாத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை விட்டு விலகி போனதெல்லாம் உங்களை தேடி ஓடி வரும். ஹல்லேலூயா. இதற்காக நீங்கள் வேறு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம இழந்து போனது எல்லாத்தையும் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ, எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போனது எல்லாத்தையும் நம்ம இப்போ மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் இழந்து போன எல்லாத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அன்றைக்கு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய பணத்தையெல்லாம் செலவு பண்ணி அவள் காத்துக்கிட்டு இருந்ததான அந்த சுகம் பெற்றுக்கொள்ள முடியவே இல்லை. நம்பிக்கை இல்லாத நிலையில் அவர் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டு இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை பிடித்தாள், சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அதே தேவன் தான் இந்த நாடில் ஒருவேளை உங்களுடைய பலவீனங்கள் இழந்து போயிருக்கலாம், சரீரத்தில் சுகத்தை இழந்து போயிருக்கலாம், குடும்பத்தில் ஒரு வேளை பலவீனப்பட்டவர்கள் இருக்கலாம். அந்த பலவீனத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. இழந்து போனதான எல்லா பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. தானியேல் 4ஆம் அதிகாரம்
28ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரலும் வாசிக்கும் பொழுது அந்த ராஜா தன்னுடைய வல்லமையெல்லாம் இழந்து போயிடுறார். மனுஷரிடத்தில் தள்ளப்பட்டு போகிறார். ஒரு மிருகத்தை போல புல்லு தின்றாரு. அவருடைய ராஜ அந்தஸ்தெல்லாம் இழந்து போயிட்டாரு. ஆனாலும் கர்த்தர் அவரை சந்தித்து மறுபடியும் அவருடைய நல்ல புத்தி வந்த பின்னாடி அவர் இழந்து போனதான அந்த ராஜரீகத்தை அவர் மறுபடியும் பெற்றுக்கொள்ளார். தேவன் அவருக்கு கிருபை செய்தது போல ஒருவேளை உங்களை விட்டு நீங்கள் இழந்து போன ராஜரீக அபிஷேகம், ராஜரீக தன்மைகள் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். அது எல்லாத்தையும் மறுபடியும் உங்களை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜோயல் 2ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் இதெல்லாம் பட்சித்ததான வருஷங்களை இரட்டத்தனையாய் உங்களுக்கு திரும்ப கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. இதுவரை உங்களுடைய உதட்டினாலே நீங்கள் சொன்னதான அவிசுவாசம் உள்ள வார்த்தை, பயம் நிறைந்த வார்த்தை, அதெல்லாம் கேன்சல் பண்ணும்படியாக நீங்கள் உங்களுடைய உதட்டின் மேலே கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய உதடு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய உதட்டினால நான் பதறி பேசினதான, பயத்தோடு சொல்லினதான எல்லா வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ணும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் உதடே நீ தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசத்தோடு நீ அறிக்கை செய். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நமரபரதிரானியஸ்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதினுடைய திறவுகோலை நாம் உபயோகப்படுத்த போகிறோம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் நம்முடைய தேவன். அவருடைய நாமத்தினாலே நாம் நமக்கு எதிராக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை இப்பொழுது திறக்க போகிறோம். நமக்கு எதிராக ஆசீர்வாதம் வர முடியாதபடிக்கு பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு எதிராக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே, தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையினாலே, தாவீதின் திறவுகோலினாலே இப்பொழுது நான் திறக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக தேவன் நியமித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருவதாக, நான் இழந்து போன எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள்ளாக வரும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நற்காரியங்கள் நிலத்திலே புதைக்கப்பட்டது போல இருக்கலாம். புதைக்கப்பட்டது போல காணப்படுகிற எல்லா நற்காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? என்னுடைய நற்கிரியைகள், என்னுடைய நற்காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவதாக. புதைக்கப்பட்டது போல எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய நற்காரியங்களை காண முடியாதபடிக்கு புதைக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து நற்காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவதாக, வெளியே வருவதாக, வெளியே வருவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாதம் என்கிறதான மரத்தை கெடுக்கக்கூடிய தீமையின் வேர்கள், சிலருக்கு வேர் பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அஸ்திபாரத்தில் மறைந்திருக்கிறதான பிரச்சனைகள் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய மரத்தை மேலே வளர முடியாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கனிகளற்ற ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க, செய்கிறீங்க, ஆனால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. காரணம் உங்களுடைய வேர் பகுதியில் அது அழிக்கப்பட்டிருக்கிறது. மரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வேரில் ஒரு பெரிய தீமையான காரியங்கள் இருக்கிறது. அதனால் வேர் பகுதி பரிசுத்தாவுடைய அக்கினியால் சுத்திகரிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? என்னுடைய சந்ததியில் ஆண்டவரே மறைந்திருக்கிறதான தீமையின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வேர் பகுதியை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வேர் பகுதியில் தேவ சமூகத்து அக்கினி இறங்குவதாக, எங்களை சுத்திகரிக்கும்படியாக எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்முடைய விரோதிகளின் கைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை நிறைந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல அப்ளை பண்ணுவோம். ஆண்டவரே, என் மேல, என் குடும்பத்தின் மேல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நாங்கள் தெளிக்கிறோம். என்னுடைய நிலை கால்களிலே, குரு வாசல்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் பூசுற ஆண்டவரே. சங்கார தூதன் கடந்து செல்லுவானாக, தீமையின் வல்லமைகளை எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படியாக எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக தேவனே உங்களுடைய பாதுகாப்பை தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தின் மேல தெளிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக திட்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எங்களை விட்டு திருடி சென்றிருக்கிறதான எல்லா தீமையின் வல்லமைகள்
மனிதர்களும் தங்கள் திருடி சென்றதான எல்லா பொருட்களையும் எங்களிடத்தில் திருப்பி தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். திருடவர்த்தன் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருக்கிறான். அவன் தான் உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களையும் சுகத்தையும் அவன் திருடி வைத்திருக்கிறான். அவன் திருடி வைத்திருக்கிறதான எல்லா சொத்துக்களும் சுகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து திருட்டுத்தனமாக எடுத்து செல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக திரும்பி வருவதாக. அவன் விழுங்கினதை கக்குவானாக, பிசாசு விழுங்கினதை கக்குவானாக. இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் வல்லமை சர்ப்பத்தின் வயிற்றிலிருந்து என்னுடைய ஆசீர்வாதங்களால் விழுங்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்ப்பத்தின் வாயிலிருந்து வயிற்றிலிருந்து எல்லா நன்மைகளும் வெளியே வருவதாக, வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறாரு. அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் எல்லாமே நடக்கணும். அதனால தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் முற்றிலுமா நிறைவேறட்டும். நான் இதுவரை என் திட்டத்தின்படி நான் செய்தேன், அதனால தான் தோற்று போயிட்டேன். இனி ஆண்டவர் உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் செயல்படணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். தேவனுடைய திட்டமானது எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். தேவனுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் நடக்க முடியாதபடிக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் வல்லமைகளிலிருந்து என்னுடைய ஆசீர்வாதங்கள் திரும்பி வரும்படியாய் தேவனுடைய திட்டத்தின்படியாய் எனக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னை திரும்பி வரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எனக்காக நியமித்திருக்கிற எல்லா நல்ல காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, பிசாசினால் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற எந்த தீமையும் வாழ்க்கையில் வரக்கூடாது. தேவனே, வாழ்க்கையில் எதெல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீங்களோ அந்த திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில திரும்பி வரட்டும். ஆண்டவரே, பிசாசுடைய திட்டங்கள் அழிந்து போவதாக, பிசாசுடைய திட்டங்கள் அழிந்து போவதாக. எனக்காக குடும்பத்துக்காக பிசாசினால் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற சவ குழிகள் இயேசுவின் நாமத்தினால மூடப்படுவதாக. சொல்லுங்க, எனக்கு எதிராக, என் குடும்பத்துக்கு எதிராக, தொழிலுக்கு எதிராக பிசாசினால் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற சவ குழிகள் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக, மூடப்படுவதாக. ஹல்லேலூயா. எனக்கென்று, என் குடும்பத்துக்கென்று பிசாசினால் செய்து வைக்கப்பட்டிருக்கிற சவ பெட்டிகள் பரிசுத்த ஆவியுடைய அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக பிசாசினால் செய்து வைக்கப்பட்டிருக்கிற சவ பெட்டிகள் இயேசுவே பரிசுத்த ஆவியுடைய அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக, குடும்பத்துக்காக ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற உம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், யோசனைகள், பரலோகத்தில் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில அது அப்படியே நடக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய தொழிலை, ஹல்லேலூயா, எங்களுடைய உடைமைகளை ஆண்டவரே கெடுக்கும்படியாக ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிற தீமையின் கொம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. தீமையின் கொம்புகளினால் அழிக்கப்படும்படியாக நமக்கு எதிராக பிசாசு தன்னுடைய கொம்புகளை ஆயத்தப்படுத்தி சீவி வைத்திருக்கிறார். அது நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படியாக, நம்முடைய எல்லைகளில் சாபத்தை கொடுக்கும்படியாக, நம்முடைய சொத்தை அழிக்கும்படியாக பிசாசுடைய தீமையின் கொம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக, வெட்டப்படுவதாக. அது எங்கள் எல்லைகளுக்குள்ள காணப்படக்கூடாது. ஆண்டவரே, தீமையின் அந்த கொம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய வெற்றி பெறுகிற இடத்துல தோல்வியை வைத்துக் கொண்டு எங்களுடைய எல்லைகளில் காத்துக் கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் தன்னுடைய தோல்வியை எடுத்துக்கொண்டு ஓடுவதாக. கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் இந்த நாட்களில் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய வெற்றி விளிம்பில் நாங்கள் இனி ஒரு நாள் தோற்று போக கூடாது. கிடைக்கும்னு நினைச்சாலும் கிடைக்கல, நடக்கும்னு நினைச்சாலும் நடக்கல. வெற்றி விளிம்பில் அவன் பிசாசு ஆயுதத்தோட அவன் அநேக காரியங்களை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? எங்களுடைய வெற்றி பெறக்கூடிய இடத்துல எங்களை அழிக்கும்படியாய், எங்களை கொல்லும்படியாய் காத்து கொண்டிருக்கிற பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற சகல ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற நீர்நிலையின் வல்லமைகள்,
மெரைன் ஸ்பிரிட், அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிறது. நமக்கு சொந்தமானதை அது இழுத்து கொண்டு போயிருக்கிறது. ஆகவே அந்த தண்ணீரில் முழுங்கி கொண்டு போயிருக்கிற எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற மெரைன் ஸ்பிரிட்டை, நீர்நிலையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய கரங்களில் இருந்து என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, நீர் அவைகளை எங்களுக்கு திருப்பி கொடுக்க போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுடைய தகப்பன் வீட்டிலிருந்து தொடர்ந்து வருகிற தீமையின் பலிபீடங்களிலிருந்து தொடர்ந்து வருகிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. தீமையின் பலிபீடங்களிலே எங்களுக்கு சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆண்டவரே பிசாசு ஆண்டவரை பயன்படுத்தி ஆண்டவரை ஒரு பொருளாக வைத்திருக்கிறான், ஆண்டவரை ஒரு பலியாக வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, எங்களுக்குரிய நன்மைகள் தீமையின் பலிபீடங்களிலிருந்து விடுவிக்கப்படுவதாக. ஆவியானவர் நீர் அதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்படியாக, ஆவியானவர் நீர் அதை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்திலேயே நிறைய விரோதிகள் இருக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால குடும்பத்தில் இருக்கிற விரோதிகள் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய கண்கள் காண செய்யுங்க. அவளை விட்டு நாங்கள் விலகி வரும்படியாக நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு மறைந்திருந்து கிரியை செய்கிற விரோதிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குடும்பத்தை விட்டு எல்லைகளை விட்டு வெளியேறுவார்களாக. என்னுடைய குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெற்றோர்களின் மூலமாய் வந்ததான சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா, தாய் வழியாய் தகப்பன் வழியாய் நாங்கள் சுதந்திரித்திருக்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ரபரதுலா சஹதுரா. ஓ, எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி தேவனுடைய வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏற்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்து வெளிச்சம் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய கர்த்தாவே சந்ததியில் வெளிப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேவனுடைய வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டிருக்கிற மேகமே இயேசுவின் நாமத்தில் விலகி போ இயேசுவின் நாமத்தினால. ரதுலா நிமோ ஷபலர திரானா சந்துரேனியா. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக எங்களுக்கு தெரியாமலேயே மறைந்திருந்து கிரியை செய்கிறதான ஆண்டவரே சிலர் எங்களுக்கு எதிராக தீமையான திட்டங்களை தீட்டி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக செயல்படுத்தும்படியாக காத்து கொண்டிருக்கிறதான அந்த நபர்களுடைய தீமையின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் உருவழிந்து செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் ஆண்டவரே அதிசயத்தையும் காண முடியாதபடிக்கு தடை செய்கிற தீமையின் வல்லமைகள் விலகுவதாக. ஆண்டவரே, வருகிற நாட்களில் வருகிற ஆண்டில் அற்புதங்களும் அடையாளங்களும் எங்களுடைய ஊழியத்தில் குடும்பத்தில் சபையில் காணப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை கட்டி வைத்துக்கிற தீமையின் வல்லமைகள் அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்தை கட்டி வைத்துக்கிற பலவானே இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியே போ என்று சொல்கிறேன். பலவானின் கைகளில் இருந்து நமக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களும் சுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீங்க ரிலீஸ் பண்ணும்படியாய் ஆவியானவரை நீங்க இந்த வேளையில் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பலவான்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையும் சத்துருவினால் செயல்படுத்தப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட எல்லா நஷ்டங்களும் எல்லா அழிவுக்குரிய காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக்கப்படுவதாக. அவனால் செய்யப்பட்டிருக்கிற எல்லா தீமையான வல்லமைகள் அழிவுக்குரிய திட்டங்கள் எல்லாம் நீங்கி எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே நல்லதாய் மாற்றும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே இந்த நாட்கள் ஆண்டவரே எத்தனையோ நஷ்டங்களும் கஷ்டங்களும் நாங்கள் அனுபவித்து வந்தோம். இது இந்த ஆண்டிலேயே முடிஞ்சிடும் ஆண்டவரே. வருகிற ஆண்டில் தொடர்ந்து வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் இப்பொழுது பார்த்ததான எகிப்தியனை இனி ஒரு நாள் நாங்கள் காண போவது இல்லை ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை நாங்கள் ஒரு நாள் காண போவது இல்லை ஆண்டவரே. இப்பொழுதே அவன் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவானாக, செங்கடலில் அமிழ்ந்து போவானாக. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாய் பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் ஆண்டவரே அவனுடைய குதிரைகளும் ரதங்களும் சக்கரங்களும் செங்கடலிலே அமிழ்ந்து போவதாக. தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் இனி ஒரு நாள் சோர்ந்து போவதும் இல்லை, நஷ்டம் அடைந்து போவதும் இல்லை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய நஷ்டத்தை எல்லாம் லாபமாய் மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா.
நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர், தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி, சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி, உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி, உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்று, பலவீனத்திலே பலன் என்றீர். என் கிருபை உனக்கு போதும் என்று, பலவீனத்திலே பலன் என்றீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பிச் செல்ல வழி செய்தீர் நன்றி. தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பிச் செல்ல வழி செய்தீர் நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. விசுவாசம் புடமிட்டீர் நன்றி, பொன்னாக விளங்க செய்தீர் நன்றி. விசுவாசம் புடமிட்டீர் நன்றி, பொன்னாக விளங்க செய்தீர் நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. இந்த நாளிலே திருவிருந்து எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவங்க நீங்கள் முன்னாடி வந்துடலாம். எடுக்காதவங்க சற்று நேரம் நீங்கள் வெளியே தான் இருக்கலாம்.